பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளுக்கு சொல்கிற போது, ஜாஅக்கும் ஷஹ்ரும் முபாரக், ஒரு பரக்கத்தான மாதம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. அவ்வலுஹு ரஹ்மத்துன், அதனுடைய முதல் பகுதி ரஹ்மத்தும், வௌசத்துஹு மஃபிரத்துன், அதனுடைய நடுப்பகுதி மன்னிப்பும், அதனுடைய கடைசி பகுதி நரக விடுதலையும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும் ரமலான். ரமலான் அப்படிங்கிற அரபி வார்த்தையில் 5 எழுத்து இருக்கும். ரா, மீமு, லாது, அலிஃபு, நூனு. இந்த 5 எழுத்தினுடைய கோர்வையும் தான் ரமலான். இல்லை, ரா அப்படின்னா என்ன? அது அல்லாஹ்வுடைய ரஹ்மத். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய முதலாவது 10 ரஹ்மத்துன்னாங்க. அல்லாஹ் அந்த மாசத்துக்கு ரமலான்னு பேர் வைக்கும்போது எழுத்தா ரஹ்மத்தினுடைய ராவை கொண்டு வந்தான். 2வது எழுத்து மீமு. மீம் அப்படின்னா மஃபிரத், மன்னிப்புன்னு அர்த்தம். இப்போ 2வது 10 மன்னிப்பினுடைய 10. அதனால 2வது எழுத்து மீமு, மன்னிப்பு. 3வது எழுத்து லாது. லாதுனா என்ன? லமானும் பில் ஜன்னா, சொர்க்கத்திற்கான உத்தரவாதம். ரமலான்ல சொர்க்கத்திற்கான உத்தரவாதம் உண்டு. 4வது எழுத்து அலிஃப். அலிஃப்னா என்ன? அமானும் மினன் நார், நரக பாதுகாப்பு. 5வது எழுத்து நூனு. நூனு அப்படின்னா அல்லாஹ்வுடைய நூறு. இப்போ அல்லாஹ் அந்த 3 பகுதியையும் இந்த 5 எழுத்துக்குள்ளால வச்சு 5வது எழுத்துல ஒரு செய்தியை சொல்றான். மேலே உள்ள 3 யார்கிட்ட இருக்குதோ அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய நூறு கிடைக்கும், வெளிச்சம் கிடைக்கும். அல்லாஹ் அந்த நசீபை நமக்கு தருவானாக. ரமலான் ஒரு வித்தியாசமான மாதம். நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் ரமலான் வருவதற்கு 6 மாதங்களுக்கு முன்னால், அல்லாஹுவே என்ன ரமலானுக்கு முன்னால மௌத்தாக்கிறாதேன்னு கேட்பாங்க. ரமலான் வந்து போன 6 மாதம் வரையிலும் அல்லாஹுவே ரமலானுடைய அமலையெல்லாம் நீ கபூல் செய்யணும்னு கேட்பாங்க. ஆக 12 மாதம் 11 மாதமும் ரமலானுடைய சிந்தனை. இன்னைக்கு நம்மளும் பார்க்குறோம்ல, ரமலான் வர்றதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னால தெருவெல்லாம் நோட்டீஸ் வந்துடும். சஹரு சாப்பாடு 30 நாளும் கிடைக்கும். பிற 1 புலவு கோழிச்சம்மா தால்ச்சா, பிற 2 சிக்கன் பிரியாணி கிரேவி, பிற 3 மந்தி. ஒரு நாளுக்கு 180 ரூபா. மொத்தமாக 20 நாளைக்கு வாங்கினா 3000 ரூபா தள்ளுபடி, 300 ரூபா தள்ளுபடி. இப்போ அதுபோல் ரமலானுக்கு முன்னாலேயே சம்சா, வடை இதெல்லாம் ரெடி ஆகிரும். ரெடி ஆகி ட்ரையல் பண்ணுவாங்க. ஒவ்வொரு பள்ளிக்கும் கொடுத்து விடுவாங்க. ஒரு 5 வரும், சாப்பிட்டு நல்லா இருக்கும், என்கிட்டே நீங்கள் வாங்குங்க. இப்படி ரமலானுக்கு முன்னால் இது ஒரு உணவு திருவிழா மாதிரி. ரமலான் அப்படிங்கிறது ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவல். மார்ச் 5ஆம் தேதி சென்னையில் ரமலானில் ஒரு முஸ்லீம் இயக்கம் இதை ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 4-5 நாளைக்கு, இன்னைக்கு தான் விளம்பரம் வந்திருக்கு, ஒரு 4-5 நாளைக்கு உணவு திருவிழா. மற்றவங்கெல்லாம் உணவு திருவிழா மற்ற காலங்களில் வைக்கிற மாதிரி நம்ம ஆட்கள் வந்து ரமலானில் உணவு திருவிழா வைக்கிறாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு வித்தியாசமான உணவு செய்கிற ஆளாக இருந்தால், சாப்பிட்ற ஆள் இல்லை, செய்கிற ஆளாக இருந்தால் உங்களுடைய உணவை வெளியில் விளம்பரப்படுத்துறதுக்கு அந்த ஸ்டாலை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அப்படிங்கிற மாதிரி ஒரு உணவு திருவிழாவுக்கான மாதமாக ரமலான் இன்றைக்கு கணிக்கப்படுகிறது. ரமலானுடைய ஒரு பேர் என்ன? ஷஹ்ருல் ஜூ. அது பசியினுடைய மாசம். அந்த மாசத்துக்கு பசியினுடைய மாசம்னு பேரு. ஆனா உலகத்தில் இருக்கிற எல்லா வித்தியாசமான உணவுகளும் அந்த ஒரு மாசத்துல கிடைக்குது. அப்ப அதனால என்ன ஆகுது? நோன்பினுடைய அல்லாஹ் எதுக்காக நோன்பை கடமையாக்குனானோ, எதுக்காக நோன்பை நோற்கணும்னு சொன்னானோ அந்த நோக்கம் இல்லாம போயிருது. இன்னைக்கு ஓதப்பட்ட வசனத்தில் அல்லாஹ் சொல்றான் இல்லையா, உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கு. எதுக்காக? லஅல்லக்கும் தத்தகூன், உங்களுக்கு தக்குவா வர வேண்டும் என்பதற்காக.
அவ தக்குவா என்கிற இரையச்சம் வர வேண்டும் என்பதற்காக நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்குது. இப்ப தக்குவானா என்ன, அது என்னன்னு நம்ம விளங்கிட்டோம்னா அது இப்ப நம்மள்ட்ட இருக்குதா இல்லையாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹ் 20 உம்ரா செஞ்ச ஆள், 2 ஹஜ்ஜி செஞ்சிருக்காரு. பெரிய செல்வந்தர், சூஃபி, பெரிய மனிதர், ஹவுசுல் ஆதமுக்கு முன்னால உள்ளவங்க. கடை வச்சிருக்கிறாங்க. ஒரு நாள் கடைக்கு வர்றாங்க. கடைக்கு வந்து கல்லால உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒருத்தர் ஜாமான் வாங்க வர்றாரு. மகன்கிட்ட சொன்னாரு, எடை போட்டு கொடுன்னாரு. அந்த மகன் சின்ன வயசு புள்ள நேர பொருளை எடுத்துட்டு வந்து தராசுல வைக்கிறதுக்கு முன்னால அந்த தராசனுடைய தட்டை ஒரு துணியை வச்சு தொடச்சார். தொடச்சிக்கிட்டு அதுல பொருளை தூக்கி வச்சார். வச்ச உடனே ஃபுதைல் இப்னு இயாத் கேட்டாரு, யா புனைய, மகனே ஏன் இப்படி செய்யற, எதுக்காக நீ அந்த தட்டை தொடச்சேன்னு கேட்டார். உடனே மகன் சொன்னாரு, இல்லத்தா, தெருவில் தூசி இருக்குல்ல, தூசி, அது காத்தடிக்கும் போது தராசுல வந்து படும். அதோட பொருளை எடை போட்டா வாங்குறவங்களுக்கு நஷ்டம் வரும் இல்ல, 1 மில்லிகிராம் 2 மில்லிகிராம் 10 மில்லி, இது போல ஒரு நஷ்டம் வந்துடும். முஸ்லிம்கள் வாங்குற பொருள்ல நஷ்டத்தை உண்டாக்குற வியாபாரி உருப்பிட மாட்டான் அப்படிங்கிற ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. அதனால அந்த தூசி எடையை குறைக்க கூடாதுங்கிறதுக்காக நான் துண்டை வச்சு தொடச்சேன்னாரு. உடனே ஃபுதைல் இப்னு இயாத் சொல்றாரு, மகனே நான் செஞ்ச 20 உம்ராவை விட, நான் செஞ்ச 2 ஹஜ்ஜை விட நீ செஞ்ச காரியம் மேலானதுன்னாரு. இப்ப 20 உம்ரா 2 ஹஜ்ஜி சும்மா ஃபார்மாலிட்டிக்கு போயிட்டு வந்து அல்ஹாஜ் அப்படின்னு வாங்குறத விட, ஒரு முஸ்லிமுக்கு நஷ்டம் உண்டாகாம அல்லாஹ் வியாபாரத்தை எப்படி பண்ணணும்னு சொன்னானோ அந்த அடிப்படையில் பண்ணுற ஒரு குணம் இருக்கு இல்லையா, தக்குவா இருக்குது இல்லையா, அது மேலானது அப்படின்னாங்க. அப்போ ஒரு மனுஷன்ட்ட அல்லாஹ்வுடைய அந்த தக்குவா என்கிற ஒரு வார்த்தை நாம விளங்குறதுக்காக தான் அதை இரையச்சம்னு சொல்றோம், பயம்னு சொல்றோம். அந்த தக்குவா என்கிறது ஒரு மனிதரிடம் வறுமையானால் ஃபுதைல் இப்னு இயாதுனுடைய மகனுடைய குணம் வந்துடும். இது ஒவ்வொரு வரலாறுகளையும் நாம பார்க்கும்போது தக்குவாவினுடைய நிலையினால இல்லாம, இன்னைக்கு உலகத்துல ஒரு ஆள்கிட்ட போய் உங்களை மாதிரி நல்லவனே துன்யால கிடையாதுன்னு சொன்னா அவருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ரொம்ப லேட்டா நீங்க கண்டுபிடிச்சிருக்கிறீங்க, இது கூட நீங்க சொல்றது கூட ரொம்ப லேட்டா தான் வந்து சொல்றீங்க பாரு. ஆனா இது உலகத்தினுடைய இயல்பு. ஒரு 2 விஷயம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பத்தி உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்ட்ட வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த சித்திகுல் அக்பர் இருக்காகல, எப்பவுமே சரி அவன் முதல்ல சலாம் சொல்லவே மாட்டாங்க. எப்பவும் நான் தான் சலாம் சொல்ல வேண்டியதா இருக்குது, அவ பதில் சொல்லுவாங்க. ஆனா ஒரு நாள் கூட அவர் அஸ்ஸலாமு அலைக்கும் எனக்கு முந்தி சலாம் சொன்னதில்லை. அது என்னன்னு தெரியல, என் மேல கோபமா என்னன்னு தெரியலன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சித்திகுல் அக்பரை கூப்பிட்டு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ்க்கு தெரியும் சித்திகுல் அக்பர் இப்படி செய்கிற ஆள் இல்லை, அப்படி செய்கிறாங்கன்னா ஏதோ ஒன்று இருக்குது. கூப்பிட்டு கேட்டாங்க, என்ன அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இப்படி சொல்றாங்களே, என்ன காரணம்னு கேட்டாங்க. உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க ஒரு தடவை சொன்னீங்க தெரியுமா, மம்பதா பிஸ்ஸலாமி ஃபலஹு பைத்தும் ஃபில் ஜன்னah. யார் முதல்ல சலாம் சொல்றாங்களோ, சலாத்தை கொண்டு யார் ஆரம்பிக்கிறாங்களோ அவருக்கு சொர்க்கத்தில் ஒரு வீடு இருக்குன்னு நீங்க சொன்னீங்க. அந்த வீடு உமருக்கு கிடைச்சிட்டு போட்டுமே, அந்த வீடு உமருக்கு கிடைக்கட்டுமே. நிறைய வீடு உமருக்கு கிடைக்கணும். எனக்கு உமரை ரொம்ப பிடிக்கும், அதனால எனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, சொர்க்கத்தினுடைய வீடு உமருக்கு கிடைக்கட்டும், அதனாலதான் நான் சலாம் கொண்டு ஆரம்பிக்கிறது இல்லைன்னா. இப்ப நம்மள்டையும் சலாம் கொண்டு ஆரம்பிக்கிறதுக்கு பல எண்ணம் இருக்கும். அவர் வேணா சொல்லட்டுமே, நம்ம தானே சொல்றோம், இன்னைக்கு அவர் சொல்லட்டுமே, இப்படி ஒரு எண்ணங்கள்லாம் ஓடும் இல்லை. இது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய குணம், உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி. ஒரு கிராமப்புறத்து அரபி உள்ள வர்றாரு. வந்தவர் சொல்றாரு, மா ரஅய்து கைரம் மின்க யா அமீரல் முஃமினீன், உமர் உங்களை விட சிறந்த ஒரு மனுஷரை நான் பார்த்ததே இல்லைன்னாரு. யார்கிட்ட? உமர் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு மெம்பர்ல இருந்து எழும்பிட்டாங்க. எழுப்பி கையில சாட்டையை தூக்கிட்டு கேட்டாங்க, அல் ரஅய்த அபூபக்கர், நீ அபூபக்கரை பார்த்திருக்கிறியான்னு கேட்டாங்க. நீ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்திருக்கிறியான்னு கேட்டாங்க. அவர் சொன்னாரு இல்லைன்னாரு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்தேன்னு மட்டும் நீ சொல்லி இருந்தா ல ஜலத்துக்க, காயம் வர்ற வரைக்கும் ஒன்று அடிச்சிருப்பானா. ஏன்னா இந்த உலகத்துல எல்லாரையும் விட சிறந்தவங்க யாரு? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்படி இருக்கும்போது
உலகத்தில் உங்களை விட சிறந்த ஒரு ஆளை பார்த்ததில்லை, நீ எப்படி என்ன பார்த்து சொல்லலாம்? என்னை விட சிறந்தவர் அபூபக்கர். சஹாபிகளுடைய குணம், அவங்க இவங்களுக்கு, இவங்க அவங்களுக்கு. இந்த மறுநிலைக்கு என்ன காரணம்? தக்குவா, அல்லாஹ்வினுடைய பயம். அந்த அல்லாஹ்வினுடைய நூறு அவங்களுக்கு உள்ளால பொறையோடி போனதுனால படைப்புகள்ல எல்லாரையும் அல்லாஹ்வினுடைய குணம் கொண்டு காணுகிற ஒரு பாக்கியம் அவங்களுக்கு கிடைக்க பெற்றது. அந்தருடைய மொத்தத்துக்கு தான் தக்குவான பேர். அந்த தக்குவா உண்டாக்குறதுக்கு தான் நோன்பு. அல்லாஹ் அந்த நசீபை நம்ம எல்லோருக்கும் தருவானாக. சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுபஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக, அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுபஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஹக்கி ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் وآل أهل البيت وسلم وصل على جميع الأنبياء والمرسلين والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله.